கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சோகம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 40க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து சிகிச்சை. தாவேக பரப்புரை கூட்டத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த 2 வயது குழந்தை. ஆசையாய் வளர்த்த குழந்தையை இழந்து பரிதவிக்கும் குடும்பம். அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த சூழலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த இளம் ஜோடி. பரப்புரை கூட்டத்தில் உற்சாகத்துடன் எடுத்த கடைசி புகைப்படத்தை பார்த்து கதறிய தாய். 6:30 மணிக்கு நான் கும்பலா இருக்கு வந்துருங்க, நாங்க பத்திரமா தான் நிக்கிறோம். கரூர் துயரத்தால் ஏற்பட்ட வலி நெஞ்சத்திலிருந்து அகலவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் வேதனை. உறவுகளை இழந்தோரின் கண்ணீரும் அழுகுரலும் எதிரொலிப்பதாகவும் பதிவு. கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நடந்ததை நினைத்து இதயம் கனத்து போனதாக விஜய் அறிக்கை. அனைத்திலிருந்தும் மீண்டு வர முயற்சிப்போம் என்றும் ஆறுதல். கரூர் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தாவேக சார்பில் தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு. உறவுகளான உங்களுடன் நிற்க வேண்டியது குடும்பத்தில் ஒருவனாக கடமை என்றும் விஜய் அறிக்கை. நெரிசலில் சிக்கிய உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் திமுக எம்பி கனிமொழி. கரூர் துயரம் ஆறாத வடுவாக மாறிவிட்டது என வேதனை. நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம், குழந்தைகளை இழந்திருக்கிறோம், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக, ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்க கூடாது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொலைபேசியில் விசாரித்த ராகுல் காந்தி. தாவேக தலைவர் விஜயோடும் ராகுல் பேசியதாக டெல்லி வட்டாரங்கள் தகவல். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட மிரட்டல் பதிவு. எதிர்க்கட்சித் தலைவர் பரப்புரையை விட விஜயின் பரப்புரைக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் 137. இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் விசாரணையை தொடங்கினார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன். துயரச் சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை. கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என அண்ணாமலை விமர்சனம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க. ஐயா, நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
சனிக்கிழமை விஜய் வந்ததால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அடுத்தடுத்த பயண திட்டத்தை வார நாட்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வேண்டுகோள். பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜயை பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சுட்டு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. விஜய் பரப்புரைக்கு பெரிய இடத்தில் அனுமதி வழங்கியிருக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நேரக்கூடாது என அன்புமணி பேட்டி. நடிகர் விஜய் அவருடைய கூட்டம் கடந்த வாரங்களில் நடைபெற்றது. எவ்வளவு பேர் வந்தார்கள் என்றெல்லாம் காவல்துறைக்கு தெரியும். அதே அளவு இல்லை, அதுக்கு மேல் கூட்டம் வருவார்களும் என்றும் தெரிகிறது. விடுமுறை நாட்கள் இது. இதில் நல்ல பெரிய இடத்திலே அனுமதி கொடுத்திருக்கணும் வேண்டும். காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதை ஏற்க முடியாது என சீமான் கருத்து. தாவேகாவினர் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பாதுகாப்பு இன்னைக்கு அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டிப்பிடிச்சு வாழ்த்தினேன். பல பேரை தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்த படக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. பரபரப்பான ஆட்டத்தில் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். ஆசிய கோப்பை பரிசளிப்பு விழாவில் சர்ச்சை. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரிடமிருந்து வெற்றி கோப்பையை பெற இந்திய வீரர்கள் மறுப்பு. ஆசிய கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மைதானத்தில் ஆபரேஷன் சிந்தூர் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆசிய கோப்பையில் இந்தியா வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாடு முழுவதும் கொண்டாட்டம். தேசிய கொடியுடன் நடனமாடியும் பட்டாசுகளை வெடித்தும் ரசிகர்கள் உற்சாகம். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களுடன் கொண்டாட வேண்டும். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். லடாக் மக்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை பாஜக, RSS சிதைக்கின்றன. மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநிலத்தை புரட்டி போட்ட கனமழை. வெள்ளப்பெருக்கு காரணமாக மராத்வாடாவில் மட்டும் 11,500 பேர் வெளியேற்றம். கர்நாடகாவில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், மக்கள் தவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு.
கோயிலில் களை கட்டும் தசரா திருவிழா 6ஆம் நாள் அம்மன் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு.